எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் 10th இயல் 1ல் இருக்கிற ஒரு கணக்கீடு பார்ப்போம். கேள்வி படிப்போம். இரு பொருட்களின் நிறை விகிதங்கள் 3:4. அதிக நிறைவுடைய பொருளின் மீது விசை ஒன்று செயல்பட்டு 12 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் மதிப்பில் அதை முடுக்கிவிட்டால் அதே விசை கொண்டு மற்றொரு பொருளை முடுக்கிவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இரு பொருட்களின் நிறை விகிதம் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்கணும். என்னென்ன தரவுகளோ அதை முதல்ல எழுதிக்கணும், எந்த கணக்கு போட்டாலும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிறத எழுதுகிறோம். நிறை விகிதம் எவ்வளோ? 3:4. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? முடுக்கம் எவ்வளோ? 12 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதை முடுக்கி வைத்து அதே விசை கொண்டு, அதே விசை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே விசை, அதாவது மேலே என்ன விசை கொடுத்தாங்களோ அதே விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, விசை சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விசை ஃபோர்ஸ் சமம், ரெண்டுத்துக்கான ஃபோர்ஸ் சமம். இது F1 வச்சுக்கிறோம், இது F2 வச்சுக்கிறோம். இதுதான் தரவுகள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேட்குறது என்னென்னு, அந்த பொருளை முடுக்கி வைக்க தேவைப்படும் முடுக்கம் யாது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு முடுக்கம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நியூட்டன் இங்கே இரண்டாம் இயக்க விதி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, F = ma, அதாவது ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு முடுக்கம், நிறை இன்ட்டு முடுக்கம், இதுக்கு நேர்த்தகவல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ F = ma அப்படின்னா F1 அப்படின்னு என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் 1 போட்டுக்கணும். F1 M1 A1. அதே F2 F2 = M2 A2. ஸோ இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறை விகிதம் கொடுத்துருக்காங்க. நிறை கொடுக்கல, இங்கே நல்லா பார்த்துங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க. நல்லா இங்கே பார்த்துங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் விகிதம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், விகிதம் அப்படின்னால என்ன பண்ணணும், விகிதத்துலேருந்து இது மாற்றணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், M1/M2 என்ன கொடுத்துருக்காங்க, 3/4 அப்படின்னு சொல்லி நிறை விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு மற்றது அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா M1 = 3/4 M2. ஸோ M1 வர இடத்துல இதை நம்ம சப்மிட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த அளவை M1 = 3/4 M2 என்ற அளவை என்ன பண்ணணும், இந்த F1 F2 ஈக்குவல் பண்ணும்போது போடணும். இப்போ F1 = F2 இந்த சமன்பாடுகாரங்க. இதில் பார்த்தீங்கன்னா F1 = F2, அதே மாதிரி F1 F2ஓட வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, அதை ஈக்குவல் செய்கிறோம். அப்போ M1 A1 = M2 A2. இப்போ இதில் எம்மோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பாருங்கள். அப்போ M1க்கு பதில் 3/4 M2 × A1 = M2 A2 வரும். இப்போ இந்த பக்கம் M2 இருக்குது, இந்த பக்கம் M2 கேன்சல் ஆகிடும். இப்போ இருக்குதுன்னா A1 3/4, இது A2. இப்போ நம்மளுக்கு A2 வேல்யூ எது, இதுதான் A2 வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே சப்மிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எவ்வளோ இருக்குது, 3/4 A1 = A2ஓட வேல்யூ எவ்வளோ, இந்த பக்கம் A2 இருக்குங்களா, சரி இங்கே அப்படியே போட்டுங்க. அப்புறம் நம்ம சரி, இப்போ A1 இங்கே வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா A2 இன்ட்டு இது அந்த பக்கம் 3 இதுன்னு என்ன 4/4
3ன்னு வரும். இது இங்கே A2 எவ்வளோ? இதுதான் A2. A2 எவ்வளோ? 12 இன்ட்டு இது 4/3. 3 3 4 3 12 4 4 16. அப்போ முடுக்கத்துக்கான யூனிட்னா m/s². அப்போ ஆன்சர் என்ன? 16 m/s². இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.